ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சற்று முன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் கார்னர் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு ரெஜிஸ்டர் யூசர் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழையன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்குன்னு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு. இதில் போயிட்டு உங்கள் யூசர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டில் போய்ட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டு இதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சாவை அப்படியே சால்வ் பண்ணி பார்த்தா என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டியில் போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், அப்ளிகேஷன் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஐடி தெரியல அப்படின்றவங்க அகைன் நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நேராக அதோ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இந்த நம்பரை தான் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அப்படியே பார்த்து உங்களுக்கான நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ண சொல்லி எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாருங்கள் டவுன்லோட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் இங்கிலீஷில் வேணுனாலும் தமிழில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். மேலே வியூ இங்கிலீஷ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், தமிழ்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹால் டிக்கெட்டில் உங்கள் பெயர் கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க, தேர்வு மையம் எங்கே இருக்க போகுது, தேர்வு கூடத்தின் பெயர் மற்றும் முகவரி, அட்ரஸ், லொக்கேஷன், எங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. மேக்ஸிமம் பார்த்தா காலேஜ் அல்லது ஸ்கூலில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல போட போகிறீங்க, எங்கே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருவோம் அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாரி ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 28/9/2025 காலைல 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்குதுங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எக்ஸாம் சென்டர் எங்கே கொடுத்துருக்கான்னு முன்கூட்டியே செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் சென்டருக்கு போக பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட்டுக்கான இன்ஃபர்மேஷன் தனியாக நம்ம சேனலில் வீடியோ போடலாம், அதை பார்த்து ஸோ எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும், உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இப்போயே கூட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ஏதாச்சும் ஒரு பேன் கார்டோ டாக்குமெண்ட்டை ஹால் டிக்கெட் கூட கொண்டு போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.